நம்ம ஆல்கஹால்களின் வேதிப்பண்புகளில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல்கஹால்களின் நீக்க வினைகளை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பண்ணுறவங்க ஆல்கஹால்களை கந்தக அமிலம் போன்ற தகுந்த நீரகற்றும் வினைபொருளுடன் வினைப்படுத்தும் போது அடுத்தடுத்த கார்பன்களின் முறையே காணப்படும் H மற்றும் OH ஆகியன இழக்கப்பட்டு கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாகிறது. பாஸ்பாரிக் அமிலம், நீரற்ற ஜிங்க் குளோரைடு, அலுமினா முதலியனவும் நீரகற்றும் விளைபொருட்களாக பயன்படுகின்றன. ஆல்கஹால்களை கந்தக அமிலம் போன்ற தகுந்த நீரகற்றும் வினைப்பொருளுடன் வினைப்படுத்தும் போது அடுத்தடுத்த கார்பன்களின் முறையே காணப்படும் H மற்றும் OH ஆகியன இழக்கப்பட்டு கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பாஸ்பாரிக் அமிலம், நீரற்ற ஜிங்க் குளோரைடு, அலுமினா முதலியவை நீரகற்றும் விளைபொருட்களாக பயன்படுகின்றன. இது 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பாஸ்பாரிக் அமிலம், நீரற்ற ஜிங்க் குளோரைடு, அலுமினா முதலியனவும் நீரகற்றும் விளைபொருட்களாக பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஆல்கஹால்களின் நீக்க வினைகள், அதாவது கந்தக அமிலம் போன்ற தகுந்த நீரகற்றும் விளைபொருளுடன் நீரகற்றக்கூடிய வினைப்பொருளுடன் வினைப்படுத்தும் போது அடுத்தடுத்த கார்பன்களின் முறையே காணப்படும் H மற்றும் OH ஆகியன இழக்கப்பட்டு கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், CH3 பாண்ட் CH2 பாண்ட் OH, அதை H2SO4 கூட 443 கெல்வினில் ஹீட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஈத்தீன், தண்ணி வெளியே போயிடுது. வினை வழிமுறை பார்க்கலாம். ஓரினிய ஆல்கஹால்களை E2 வினை வழிமுறையினை பின்பற்றி நீரகற்றும் வினைக்கு உட்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. E2 மெத்தடில் நடக்குது. இது எதில் நடக்குது? ஓரினிய 1 டிகிரி ஆல்கஹால் E2 வினை வழிமுறையில் நடக்குது. நீரகற்றும் வினை உட்படுகிறது. எத்தனால் இருக்குது? O1H, இது H2SO4, இது பிரித்து எழுதியிருக்கிறோம். அப்போது இந்த O இந்த H அப்ரோச் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். OH அப்படி இருக்குன்னா அது ஒரு ஸ்ட்ராங் பேஸு, அதை ஒரு புரோட்டானேட்டரை செஞ்சு தான் நம்ம வெளியேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம். அப்போது இந்த போய் இந்த O கூட H போய் சேர்ந்துருச்சு. அப்போது சின்ன ஒரு இடமாற்றம் செஞ்சுருக்கோம். என்ன அப்படின்னா இந்த CH3 H அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வெளியே போகலை. இந்த ஹைட்ரஜன் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டு வெளியே போகுது. அப்போது இங்கே போய் இது பாண்டாக சேர்ந்துருது. அப்போ இந்த தண்ணி இந்த பாண்டை எடுத்துகிட்டு H2Oவாக வெளியே போயிடுது. அதான் CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். தேங்க்யூ.